இது ஒனி நியூஸின் உலக செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்புச் செய்திகள். கிழக்கு லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 பேர் பலி. தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகளை எதிர்வரும் 21ஆம் திகதி மீண்டும் ஆரம்பிக்க நடவடிக்கை. இந்தியாவின் கர்நாடகா மாநிலத்தில் குகை ஒன்றில் தன் மகள்களுடன் வாழ்ந்து வந்த ரஷ்ய பெண். தாய்வான் மற்றும் சீனாவுக்கிடையில் நிலவும் பதற்ற நிலை அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிடு. ரஷ்யாவின் தலைநகரை தாக்குவது குறித்து ட்ரம்ப் மற்றும் உக்ரைன் ஜனாதிபதி இடையிலான தொலைபேசி உரையாடல். தொடர்வன விரிவான செய்திகள். கிழக்கு லெபனானில் இஸ்ரேலின் கடுமையான வான்வழி தாக்குதல்கள் தொடர்ந்து பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகின்றன. செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற இத்தாக்குதல்களில் ஈரானின் ஆதரவுடன் செயல்படும் ஹிஸ்புல்லா அமைப்பை சேர்ந்த 5 பேர் உட்பட மொத்தமாக 12 பேர் உயிரிழந்தனர். இவ்வான்வழி தாக்குதல் ஹிஸ்புல்லா குழு அந்த பகுதிகளில் மீண்டும் வேரூன்றும் முயற்சிக்கு எதிரான ஒரு கடுமையான எச்சரிக்கை என இஸ்ரேல் விளக்கம் அளித்துள்ளது. லெபனான் பாதுகாப்பு வட்டாரங்கள் இந்த உயிரிழப்புகளை உறுதிப்படுத்தியுள்ளன. இஸ்ரேலிய இராணுவம் பெக்கா பள்ளத்தாக்கு பகுதியில் ஹிஸ்புல்லா அமைப்பு பயன்படுத்திய பயிற்சி முகாம்கள் மற்றும் ஆயுத கிடங்குகள் குறிவைத்து தாக்கப்பட்டதாக அறிவித்துள்ளது. 2023 நவம்பரில் அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் ஏற்படுத்தப்பட்ட போர் நிறுத்தத்திற்கு பிறகு இந்த தாக்குதல் மிகவும் கடுமையானதும் பெரும் உயிரிழப்பை ஏற்படுத்தியதுமான நிகழ்வாகும். பெக்கா பிராந்திய ஆளுநர் பஷீர் கோதர் தாக்குதலில் உயிரிழந்தவர்களில் 7 பேர் சிரிய நாட்டு குடிமக்கள் என தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டிலும் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்களில் ஹிஸ்புல்லா பெரும் இழப்புகளை சந்தித்திருந்தது. அதன் தலைவர் ஹசன் நஸ்ரல்லா உட்பட முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டதோடு ஆயுத கிடங்குகள் மற்றும் கட்டமைப்புகளும் அழிக்கப்பட்டன. இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையேயான பதற்றம் மீண்டும் தீவிரமடைந்துள்ள நிலையில் இத்தகைய தாக்குதல்கள் மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்ற சூழ்நிலையை மேலும் கடுமைப்படுத்தும் என தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் இடம்பெற்ற மனித புதைக்குழி தொடர்பான அகழ்வு பணிகள் தற்காலிக இடைநிறுத்தத்துக்குப் பிறகு வரும் ஜூலை 21ஆம் திகதி மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக வழக்கு தொடர்பில் காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகத்தின் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்தரணி தற்பரன் அறிவித்துள்ளார். இந்த வழக்கு கடந்த ஜூலை 15ஆம் திகதி யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் நீதிவான் ஆனந்தராஜா முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. விசாரணையின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட சட்டத்தரணி இதுவரை நடைபெற்று வந்த அகழ்வுகளின் விவரங்களை சுட்டிக்காட்டியுள்ளார். அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் இடம்பெற்ற இந்த அகழ்வில் முதலில் கண்டெடுக்கப்பட்ட புதைக்குழியில் 63 எலும்புக்கூடுகளும் அதன் பின்னர் கண்டெடுக்கப்பட்ட மற்றொரு புதைக்குழியில் 2 எலும்புக்கூடுகளும் என மொத்தம் 65 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதில் சிறுவயதுடைய ஒருவருக்குச் சொந்தமானதாக சந்தேகிக்கப்படும் எலும்புக்கூடுகள் குறித்து மேலதிக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அதற்கான அறிக்கைகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் தொல்லியல் நிபுணர் பேராசிரியர் ராஜ் சோமதேவா மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி பிரணவனின் அறிக்கைகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. இந்த அறிக்கைகளில் இந்த புதைக்குழிகளில் மனிதர்கள் பொது மரணமடைந்த நிலையில் அடக்கம் செய்யப்பட்டதாக தெரியவில்லை. அதாவது வழக்கமான சடல தகனம் சுவடுகள் காணப்படவில்லை என்றும் இது குற்றவியல் சம்பவமாக இருக்கக்கூடும் என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக S25, S48 மற்றும் S56 என அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூடுகள் தொடர்பான ஆய்வுகள் அவை ஒரே காலப்பகுதிக்குட்பட்டவையாக இருக்கக்கூடும் என்ற முடிவுக்கு வந்துள்ளன. குறிப்பாக 4 முதல் 5 வயதுடைய சிறுமியினுடைய எலும்புக்கூடாக இருக்கலாம் என்ற சந்தேகமும் நிபுணர்களால் முன்வைக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனும் சட்டத்தரணிகளும் அகழ்வு பணியாளர்களின் ஒத்துழைப்புடன் புதைக்குழியிடத்தை நேரில் பார்வையிட அனுமதிக்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தனர். நீதிமன்றம் இந்த கோரிக்கையை பரிசீலித்து சட்டத்தரணிகள் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதிகள் குறித்த கட்டுப்பாடுகளுடன் நேரில் பார்வையிட அனுமதிக்க முடிவு செய்துள்ளது. ஊடகவியலாளர்களுக்கு புகைப்படம் எடுப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் அகழ்வில் கண்டெடுக்கப்படும் சான்றுகள் மற்றும் பொருட்களை தவறான தகவல்களுடன் பொதுமக்களுக்கு பரப்புவதை தவிர்க்கும் வகையில் அதற்கான கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. கர்நாடக மாநிலத்தில் அண்மையில் குகைக்குள் கண்டுபிடிக்கப்பட்ட ரஷ்ய குடும்பம் தொடர்பான விடயங்கள் தற்போது சமூக ஊடகங்களிலும் செய்தித்தாள்களிலும் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. ராம் தீர்த்த மலைப்பகுதியில் போலீசார் ரோந்து சென்றபோது ஒரு குகைக்குள் தங்கி வாழ்ந்து வரும் ரஷ்ய பெண் மற்றும் அவரது 2 சிறுமிகள் இருப்பது தெரியவந்தது. பின்னர் போலீசார் அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் 40 வயதான நினா குட்டினா என்ற ரஷ்ய பெண் தனது 2 மகள்களான பிரேயா மற்றும் அமா
அம்மா ஆகியோருடன் அந்த குகையில் வசித்து வந்துள்ளார். இயற்கையோடு வாழும் வாழ்க்கையை தம் குடும்பம் மேற்கொண்டுள்ளதாக நினா தெரிவித்தார். தனது பின்புலத்தை ஆரம்பத்தில் பகிர மறுத்த நினா பின்னர் சில தகவல்களை ஊடகங்களுக்கு உறுதிப்படுத்தியுள்ளார். தனது 2 மகள்களுக்கும் தந்தையாக இந்தியாவுக்கு வர்த்தக நோக்கத்தில் வந்த இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்த 40 வயதுடைய ஒருவரை நினா குறிப்பிடுகிறார். இந்த இஸ்ரேல் நபருடன் இந்தியாவில் அறிமுகம் ஏற்பட்டு காதலாகிய பின்னர் அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள்தான் பிரேயா மற்றும் அமா என அவர் கூறுகிறார். அத்துடன் ரஷ்யாவில் தனக்கு 3வது பிள்ளை இருப்பதாகவும் நினா குறிப்பிட்டுள்ளார். கடந்த பல ஆண்டுகளாக உலகின் 20க்கும் மேற்பட்ட நாடுகளில் காடுகள், குகைகள் மற்றும் இயற்கையுடன் சேர்ந்த சூழலில் வாழ்ந்த அனுபவத்தை நினா பகிர்ந்துள்ளார். இதில் குறிப்பிடத்தக்கது அவருடைய மகள்களில் ஒருவர் கோவாவில் உள்ள ஒரு குகையில் பிறந்ததாக அவர் கூறியுள்ளார். தற்போது அதிகாரிகளால் சம்பவம் மீதான விசாரணை மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தாய்வான் மற்றும் சீனாவுக்கிடையிலான நிலைமைகள் தொடர்ந்து பதற்றமான சூழ்நிலையை ஏற்படுத்தி வரும் நிலையில் தாய்வான் தனது பாதுகாப்பு தயார்படுத்தல்களை அதிகரித்து வருகிறது. சீனாவின் திடீர் தாக்குதலுக்கான சாத்தியங்களை கருத்தில் கொண்டு தாய்வான் இராணுவம் பலவிதமான ஒத்திகைகளை மேற்கொண்டு வருகிறது. முக்கியமாக வெவ்வேறு இராணுவ முகாம்களுக்கு ஆயுதங்களை சுரங்கத் தொடருந்துகள் மூலம் விரைந்து கொண்டு செல்லும் வகையில் நடைமுறை பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இது தாக்குதலின் போது பூமிக்கு மேல் மாறுபட்ட வழிகள் வழியாகவும் எதிரியின் கவனத்துக்கு வராமல் ரகசியமாய் ஆயுதங்களை எடுத்துச் செல்லும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது. அத்துடன் பொதுமக்களுக்கும் தாக்குதலின் போது தற்காத்துக் கொள்ள தேவையான வழிமுறைகள் குறித்து பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. மக்கள் பாதுகாப்பு துறை சார்பில் நடத்தப்படும் இத்தகைய பயிற்சிகள் ஆபத்து நேரங்களில் விழிப்புணர்வையும் செயல்திறனையும் அதிகரிக்கின்றன. மேலும் தாக்குதலால் சேதமடையும் விமான ஓடுபாதைகளை இரவோடு இரவாக சீரமைக்கும் பயிற்சிகளும் நடைபெறுகின்றன. விமானப்படையின் செயல்திறனை தடையின்றி மேம்படுத்தும் நோக்குடன் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. சீனாவின் அடுத்த நடவடிக்கை என்னவாக இருக்கப் போகிறது என்ற குழப்பமான சூழலில் தாய்வானின் இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேலும் பதற்ற நிலையை அதிகரிக்கச் செய்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் மீது கடும் விரக்தியில் உள்ள நிலையில் உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கியுடன் நடந்த தொலைபேசி உரையாடலின் விபரங்கள் தற்போது சர்வதேச ஊடகங்களில் வெளிவந்துள்ளன. கடந்த ஜூலை 4ஆம் திகதியன்று இடம்பெற்றதாக கூறப்படும் இந்த உரையாடலில் ட்ரம்ப் கேள்வியொன்றை நேரடியாக எழுப்பியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதில் ரஷ்யாவின் மாஸ்கோவை தாக்க முடியுமா, செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கையும் தாக்க முடியுமா என கேள்வி எழுப்ப இதற்கு ஜெலன்ஸ்கி பதிலளிக்கையில், நிச்சயமாக நீங்கள் எங்களுக்கு நீண்ட தூர ஆயுதங்களை வழங்கினால் அதையும் செய்ய முடியும் என உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. இந்த உரையாடல் உக்ரைனுக்கு வழங்கப்படும் இராணுவ உதவியின் திறனையும் அதன் தாக்கும் எல்லைகள் குறித்து அமெரிக்க நிர்வாகம் கொண்டுள்ள புதிய அணுகுமுறையையும் வெளிப்படுத்துகிறது. ட்ரம்ப் ரஷ்யாவிற்கு 50 நாள் காலக்கெடு வழங்கி உக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டு வரவில்லையெனில் 100% வரி அல்லது தடைகள் விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தவிர ரஷ்யாவின் உள்ளக நிலைகளுக்குள் ஆழமாக தாக்குதல்களை நடத்த உக்ரைனை நேரடியாக ஊக்குவித்ததாகவும் குற்றச்சாட்டுகள் தற்போது நிலவுகின்றன. மேலும் ட்ரம்ப் தனது புதிய இராணுவ உதவி திட்டத்தின் ஒரு பகுதியாக நேட்டோ அமைப்புடன் இணைந்து உக்ரைனுக்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகிலுள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.